விறகு வெட்டியும் கோடாலியும். காடு ஒன்றிலே நலவேடன் ஒருவன் கை கோடாலியாலே கட்டை வெட்டி பிழைத்தான். ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரை மரத்தின் கிளை ஒன்றை கை கோடாலியால் வெட்ட அது தவறி விழுந்தது. விழுந்தவுடனே வேடன் என் செய்வான்? கையை பிசைந்தான், தலைமேல் கை வைத்தான், அழுதான், ஓடினான், உட்கார்ந்தான் மரத்தடியில். அப்போது அவன் தண்ணீரில் மேற்பட தண்ணீரின் மேலே வந்து நின்றது வன தெய்வம். ஏன் அழுதாய் வேடா என்று கேட்டது. வேடன் கதை சொல்ல அவன் கதையை கேட்டது. முதலாம் தடவை தண்ணீரில் மூழ்கியே ஒரு தங்க கோடாலியை அது எடுத்து வந்தது. இதுதானா உணவென்று அது இன்பமுடன் கேட்க, அல்லவென்றான் வேடன் அப்போது வன தெய்வம். இரண்டாம் தடவை தண்ணீரில் மூழ்கியே ஒரு வெள்ளி கோடாலியை அது எடுத்து வந்தது. இதுதானா உணவென்று அது இன்பமுடன் கேட்க, அல்லவென்றான் வேடன் அப்போது வன தெய்வம். மூன்றாம் தடவை தண்ணீரில் மூழ்கியே ஒரு இரும்பு கோடாலியை அது எடுத்து வந்தது. இதுதானா உணவென்று அது இன்பமுடன் கேட்க, ஆமாம் என்றான் வேடன் அப்போது வன தெய்வம். நீ உண்மை பேசினாய், மிக நல்லவன் தானே, இந்த 3 கோடாலியும் உனக்கே என்றது. இந்த 3 கோடாலியும் உனக்கே என்றது.